கடன் அடையணும், பணம் பெருகணும், வீட்ல செல்வ வளம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கணும், அடுத்தவர்கள்கிட்ட கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படணும், வருமானம் ரெட்டிப்பாகணும், அதே மாதிரி தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படணும். நம்ம வேலை செய்றவர்களா இருந்துச்சுன்னா, அந்த வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படணும். பணம் எப்பொழுதுமே நம்ம கிட்ட கையில தங்கணும். அத மல்டிப்ளை ஆகுறது, பணம் பெருகுறத நீங்க கண்கூடா பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் போதும். இந்த பதிவு உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்றைய தினம் அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை அன்று நீங்கள் இந்த ஒரு விஷயம் செய்கிறதுனால உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே பணம் பெருகிறது நீங்கள் கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதற்கு நமக்கு 6 ஏலக்காய் மட்டும் போதும். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய 6 ஏலக்காய் தான். இதை எந்த இடத்துல இருந்து வேணால் செய்யலாம், வீட்டில் இருந்தால் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வெளியில் இருக்கோம், இல்லை அடுத்தவர்கள் வீட்டில் இருக்கோம், சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கோம், ஸோ வெளியில் இருக்கோம், எங்கே இருந்தாலுமே இதை நீங்கள் செய்யலாம். ஆனால் அதற்காக ஒரு டைம் இருக்குது. அந்த டைமை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இரவுக்குள்ளே தான், இந்த இரவுக்குள்ளே ஒரு டைம் சொல்கிறேன். அந்த டைமில் நீங்கள் இதை கட்டாயமாக செய்யுங்க. அதே மாதிரி இதை அனைத்து மதத்தினருமே செய்யலாம். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும் என்ற ஒரு அவசியம் இல்லை. நமக்கு பண தேவை அனைவருக்குமே இருக்குது. நம்முடைய வாழ்வாதாரம் நடத்துறதுக்கும் சரி, கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படணும், நம்முடைய தேவைகளுக்கு கட்டாயமாக பணம் தேவைப்படுது. ஸோ பணத்தை ஈர்க்கிறதுக்கு நமக்கு அனைவருக்குமே இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த 6 ஏலக்காய் மட்டும் போதும்னு சொல்லியிருக்கேன். இதில் குறிப்பாக ஒரு சிம்பிள் வரைய போகிறோம். அந்த சிம்பிளும் உங்களுக்கு பணத்தை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இதற்கு எந்தவித தீட்டும் இல்லை. ஸோ நம்ம மாதவிடாய் காலத்தில் இருக்கோம், இல்லை பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு, ஸோ இது மாதிரி எதுவுமே இதற்கு இல்லை. ஸோ அனைவருமே கட்டாயமாக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன, எப்படி செய்யறது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் அக்ஷய திருதியை. அக்ஷயம் அப்படின்னாலே பெருகிறது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இன்றைய தினம் நீங்கள் எது செய்தாலும் அது கட்டாயமாக பெருக்கும். அதனால் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பணம் பெருகிறதுக்கான விஷயங்கள் இன்றைய தினம் செய்கிறதுனால கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையிலும் அந்த பணம் அப்படின்றது பெருக ஆரம்பிக்கும். இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாள். அக்ஷய திருதி அப்படின்றாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு நாள். குறிப்பாக வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா புதன் பகவான், அதே மாதிரி சுக்கிர பகவானோட சேர்க்கை இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கு. அதனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதுனாலையும் அவர்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களை செய்கிறதுனாலையும் உங்ககிட்ட பணம் பெருகிறது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உணர ஆரம்பிப்பீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச விஷயங்கள். அது எல்லாமே நீங்கள் இன்றைய தினம் செய்யலாம். அது எல்லாமே நான் டீட்டெயிலாக வீடியோட எண்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். வாய்ப்பு இருக்கவங்க அதையும் இன்றைய தினம் மறக்காமல் செய்யுங்க. ஸோ இன்றைய தினம் நம்ம பதிவில் முக்கியமாக 6 ஏலக்காய் வச்சு ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு நமக்கு முக்கியமாக 6 ஏலக்காய் தேவை. 6 ஏலக்காயும் கொஞ்சம் ரொம்ப காஞ்ச நிலையில் இல்லாமல் ஓரளவுக்கு பச்சையாக இருக்க மாதிரி, நல்ல க்ரீனாக இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 6 ஏலக்காயில் நான் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள், இதை நீங்கள் வரைய போகிறீங்க. குறிப்பாக இதற்கு நேரம் ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்சவங்க சுக்கிர ஓரையில் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அப்படி சுக்கிர ஓரையில் செய்ய முடியலன்றவங்க ராககாலம் எமகண்டம் நேரம் இல்லாமல் மற்ற நேரங்களில் செய்யலாம். சுக்கிர ஓரை அப்படின்றது ஆல்ரெடி காலை வேளையில் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7 எப்பொழுதுமே சுக்கிர ஓரை. அந்த நேரத்தில் எல்லாராலும் செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. மதிய வேளையில் 1 to 2 இருக்குது. அதே மாதிரி இரவு வேளையில் 8 to 9. ஸோ இந்த 2 நேரத்தை எப்பயாச்சும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மதியம் முடிஞ்சவங்க 1 to 2க்குள்ளே செஞ்சு முடிங்க. அப்படி இல்லைனா இரவு 8 to 9 செஞ்சு முடிங்க. இந்த 2 நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களை எப்போ செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா ராகுகாலம் எமகண்டம் இல்லாத மற்ற நேரங்களையும் செய்யலாம். சுக்கிர நேரம் அப்படின்றது சுக்கிர ஓரையில் நம்ம செய்யும் பொழுது இன்னும் அதற்கு பவர் அதிகம். சுக்கிர வசியம், மகாலட்சுமி தாயாரோட வசியம் நமக்கு ஏற்படணும், பண வரவு ஏற்படணும் அப்படின்னா இந்த நேரத்தை நம்ம எப்பொழுதுமே தவற விடக்கூடாது. ஒவ்வொரு வாரமுமே பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர ஓரையில் நீங்கள் கல்லுப்பு, மொச்சை பயிர் இது எல்லாமே நீங்கள் வாங்கி பூஜையில் வச்சு பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்தினால உங்களுக்கு பண வசியம் ஏற்படும். ஸோ நிறைய தடைகள் இருக்குது, நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் பணம் நிற்க மாட்டுது, பண வரவு இல்லை அப்படின்றவங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்த 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக இந்த நேரத்தில் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டங்கள் கட்டாயமாக நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. இதற்கு ஒரு சிகப்பு கலரில், ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச், அப்படி இல்லைனா ரெட் கலரில் எழுதக்கூடிய பேனா. ஸோ கலர் வெளியே எப்படி வேணால் இருக்கலாம், உள்ளே எழுதக்கூடிய அந்த மை அப்படின்றது ரெட் கலரில் இருக்கணும். ஸோ ரெட் கலரில் எழுதக்கூடிய மை, ஸோ ரெட் பேனா, ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ரெட் இங்கில் அந்த பென் எடுத்துக்கலாம். அப்படிலாம் ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். இது 2த்தில் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. மனசில் நல்ல ஒரு பண வரவு நமக்கு இருக்கணும், வருமானம் அதிகமாகணும், ரெட்டிப்பாகணும், பண வசியம் இருக்கணும் அப்படின்னு மனதார நீங்கள் வேண்டிட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார நினச்சி வணங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் பண வசியம் ஏற்படும். இந்த ரெட் கலர் இங்கில், ரெட் கலர் பெனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லி எழுத போகிறீங்க. அதாவது நான் இப்போ இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த ஏலக்காயில் இன்ஃபினிட்டிவ், அதாவது முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளுக்கு உங்களுக்கு நிறைய பவர் இருக்குது. பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. பாசிட்டிவிட்டி நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சிம்பிளை நீங்கள் இந்த ஏலக்காயில் எழுதுறதுனால உங்ககிட்ட எப்பொழுதுமே பண வசியம் அப்படின்றது இருக்கும். பணம் வந்துட்டே இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி பணத்தை அட்ராக்ட்
அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இந்த சிம்பிள் ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுவும் நம்ம மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு ஏலக்காய். இந்த ஏலக்காயில் நிறைய பவர் இருக்குது. எங்கெல்லாம் இந்த ஏலக்காய் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதற்கு கூட இந்த சிம்பிளும் சேர்ந்து இருக்கிறதுனால கட்டாயமாக உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படாது. அதே மாதிரி இதை மட்டும் நான் செஞ்சு வச்சுட்டு எனக்கு வந்து பணம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. கட்டாயமாக நீங்கள் அதற்கேற்ற உழைப்பு போடணும். உழைப்புக்கேற்ற ஊதியம் 100% இல்லை 200% கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் உழைச்சாலும் சரி, என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி, பண சேர்க்கை அப்படின்றது இருக்காது. பண வரவு அப்படின்றது இருக்காது, தடைப்படும். ஸோ இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாமே மாறி உங்களுக்கு அந்த இடத்துல நிறைய பண வரவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை மகாலட்சுமி தாயார் கட்டாயமாக உருவாக்கி தருவாங்க. ஸோ இந்த இன்ஃபினிட்டிவ் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி சொன்னால் ரொம்ப பதிவு லென்த்தாக போகும். ஸோ இந்த இன்ஃபினிட்டிவை நீங்கள் ஏலக்காயில் 6 ஏலக்காயிலும் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் வரையும் பொழுதும் சரி, கட்டாயமாக நமக்கு பணம் சேரணும், நல்ல வருமானம் இருக்கணுன்ற மனதில் நினச்சிட்டே நீங்கள் இதை வந்து எழுதுங்க. இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்பொழுது 8 மாதிரி இருக்கும். ஸோ இன்ஃபினிட்டி அப்படின்றது 8ஓட கிராஸ் அங்கே இப்படி இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா அது இன்ஃபினிட்டிவ். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபினிட்டிவ் அப்படின்ற ஒரு சிம்பிளுக்கு நிறைய பவர் இருக்குது. நீங்கள் இதை எழுதி வைக்கும் பொழுது கட்டாயமாக உங்ககிட்ட நல்ல ஒரு வருமானம் வரதையும் பணம் சேர்ந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த 6 ஏலக்காய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை எழுதி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் வைக்கும் இடத்துல அப்படியே எடுத்துகிட்டு போய் இதை வச்சிடலாம். அதே மாதிரி வீட்டில் இல்லை நான் வெளியே இருக்கேன், வேறு எங்கேயாச்சும் இருக்கேன், சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் எங்கே பர்ஸில் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை வச்சிடலாம். தொழில் செய்கிறவங்களா இருந்தால் தொழில் செய்யும் இடத்துல எங்கே நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க. இதை வந்து அனைத்து மதத்தினருமே செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த 6 ஏலக்காய் எடுத்துகிட்டு போய் வைங்க. குறிப்பாக நான் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தை தவற விடாதீங்க. மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த நேரத்தில் செய்யும்போது அதுக்கு பவர் இன்னும் அதிகம். ஏன்னா அது சுக்கிர ஓரை. எப்போவுமே நம்ம ஓரையோட ரகசியம் தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த ஓரையில் என்னெல்லாம் செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்கும், பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஓரைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது அதில் இன்னுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அந்த ஏலக்காய். அதை வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. அதற்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல இல்லை மண்பாங்கான இடத்துல போடலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த அப்படியே இருக்கட்டும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் மாற்றலாம், தவறு கிடையாது. இந்த ஏலக்காய் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். மகாலட்சுமி தாயாரோட வசியத்தையும் சுக்கிர வசியத்தையும் ஏற்படுத்தி உங்களுக்கு பண சேர்க்கையை உண்டாக்கி தரும். அதே மாதிரி இது வைத்ததுக்கு அப்புறமா அந்த 3 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்றவங்க நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி வளர்பிறை நாளாக பார்த்து வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் இதை செய்யலாம். குறிப்பாக இன்றைய தினம் அக்ஷய திருதி என்று செய்யும் பொழுது உங்களுக்கு இது அது நல்ல பண வரவை ஏற்படுத்தி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆல்ரெடி நம்ம பதிவில் அக்ஷய திருதி என்று என்னெல்லாம் செய்யணுன்றதை பதிவுகள் போட்டிருக்கோம். ஸோ அதையும் வீடியோட எண்ணில் கொடுக்குற விருப்பம் இருக்கும், டைம் இருக்கும், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணாமல் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.